ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாம இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கஷாயம் குடிச்சா பீரியட்ஸ் வரும்னு கஷாயம் குடிக்கிறாங்க. அது மாரிலாம் குடிக்கலாமா? அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தெரியல. கஷாயம் குடிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்க டயட்ட வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்ற கான்செப்ட்ல வேணா நம்ம எடுத்துக்கலாம். சயின்டிஃபிக்கா அதுக்கு எவிடன்ஸ் எதுவும் இல்ல. ஓகே. இப்போ உமன் எடுத்துக்கலாமே. அவங்க எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் வந்து ரெகுலரா எடுத்துக்கணும்? பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, ஒரு வயதுக்கு மேல வந்து செக்கப்ன்றது மேண்டேட்டரியா வச்சுக்கணும். அது வந்து 45 வயதுக்கு மேலன்னு சொல்லுவோம். ஸோ பருவமடைந்ததுலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆயிடுச்சு, அளவுக்கு அதிகமா ஒரு உடல் பருமன் போடுறாங்கன்னாக்கா, அவங்க வந்து டாக்டர பார்க்கணும்னு சொல்லுவோம். ஒரு 35 வயதுக்கு மேல வந்துட்டாங்க, இல்ல 25 வயதுக்கு மேல இருக்காங்க, ரீப்ரொடக்டிவ்லி ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பேப் ஸ்மியர் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கர்ப்பப்பை வாயில்ல வந்து சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் பேப் ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்னு. அது கூடவே வந்து அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ், அதாவது ஸ்கேன் ஒன்று பண்ணிக்கோங்க, கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, சினைப்பை எப்படி இருக்கு பார்க்கறதுக்குன்னு சொல்லுவோம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு ஈடு பண்ணும். மாதம் மாதம் என்ன ஒரு பெண் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய பரிசோதனை மார்பகத்தை அவசியம் பண்ணணும். அவங்க வந்து சுய பரிசோதனை பண்ணும்போது கட்டி மாதிரி தென்படுது, இல்லாட்டி மார்பக காம்புலேருந்து கசிவு மாதிரி இருக்கு, ரத்தம் வருது அப்படின்னாக்கா டாக்டர் போய் அவங்க அவசியம் பார்க்கணும். இது கூடவே அவங்களுக்கு வீட்டில் ஃபேமிலியில் வந்து யாருக்காவது பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 40 வயது தாண்டிட்டாங்கன்னா அவசியம் சுகர், தைராய்டு பார்த்தாகணும் அவங்க.